எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த தெய்வம் நினைத்தால் மட்டும்தாங்க நாம் இந்த கோவிலுக்கு சென்று வழிபட முடியுங்க. இந்த கோவிலுக்கு நாம் சென்று வழிபட்டு வந்தாலே நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுன்னே சொல்லலாங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய உண்டியல் பார்த்தீங்கன்னா அதிசயம் நிறைந்ததாக சொல்லப்படுது. இந்த உண்டியலுக்கு பார்த்தீங்கன்னா காவலான்னு பெயர் வச்சுருக்காங்க. அதற்கு காரணம் என்னன்னு தெரியுமாங்க? இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி ஏழுமலையான் கோவில் பார்த்திங்கன்னா பலருடைய இஷ்ட தெய்வமாக வழிபட்டு வருவீங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவில் பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க. திருப்பதி ஏழுமலையானுடைய மூலவருடைய திருமேனி பார்த்திங்கன்னா கிரேனைட்டால் செய்யப்பட்டதாகவும் இது ஒரே ஒரு கல்லால் செய்யப்பட்டதுன்னு சொல்லப்படுதுங்க. ஏழுமலையானுடைய திருமேனியில் ஒளி கொண்டு செதுக்கிய அடையாளங்கள் பார்த்திங்கன்னா எங்குமே நீங்கள் பார்க்க முடியாதுங்க. ஏழுமலையானுடைய சிலை மட்டும் 8 அடி உயரம் கொண்டதாக இருந்தாலுமே அவருடைய முகத்தை மட்டுமே பக்தர்கள் காண முடியுங்க. மற்றபடி அவரது திருமேனி முழுவதும் பார்த்திங்கன்னா பலவிதமான நகைகள்னு மலர் மாலைகளால் மறைக்கப்பட்டு தான் இருக்கும். ஏழுமலையான் பார்த்திங்கன்னா எப்போதும் உயரமான கிரீடம் வைத்தே காட்சி தருவார். இந்த கிரீடம் மட்டும் 1000 கிராம் எடை கொண்ட சொக்க தங்கத்தால் செய்யப்பட்டதாக இருக்குதுங்க. இந்த தங்க கிரீடம் பார்த்திங்கன்னா வைரம், ரூபி, எமல்டு போன்ற விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டதாக இருக்குதுங்க. ஏழுமலையானுக்கு அணிவிக்கக்கூடிய கிரீடம் ஒவ்வொரு வாரமும் மாற்றப்படுதுங்க. இந்த வழக்கம் பல நூற்றாண்டுகளாக திருப்பதியில் கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க மட்டும் 7 மலைகளை கடந்து செல்லணும். இந்த 7 மலைகளுக்கு மனிதர்கள் உடலில் உள்ள 7 சக்கரங்களை குறிப்பதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, உண்மை, நேர்மை, அமைதினு, அன்பு, அகிம்சை, சுய கட்டுப்பாடு, தியாகம் ஆகிய 7 விஷயங்களை தான் இந்த 7 மலைகளை குறிப்பதாகவும் சொல்கிறாங்க. இந்த 7 விஷயங்களை கடந்து சென்றோம்னா இறைவனுடைய திருவடி தரிசனம் கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க. திருப்பதி ஏழுமலையானுக்கு தினமுமே பார்த்திங்கன்னா 1000 கிலோ மலர்களால் அலங்காரம் செய்யப்படுது. இந்தியாவில் இருந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த பூக்கள் தினமுமே திருப்பதிக்கு கொண்டு வரப்படுதுங்க. தினமும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட முறையில் இந்த மலர்களை பயன்படுத்தி ஏழுமலையானுடைய திருமேனிக்காக அலங்காரம் செய்யப்படுது. இந்த மலர்கள் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மாற்றப்பட்டு புதிய மலர்களால் அலங்காரம் செய்யப்படுமா. ஏழுமலையானுடைய அலங்கார பிரியர் என்பதால் எப்போதுமே புதிதாகவும் அழகாகவும் காட்சி தருவதாக சில மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த மலர்களை மாற்றி விடுவாங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவிலும் சரிங்க, திருப்பதி மலையும் சரிங்க. உலகிலேயே பார்த்தீங்கன்னா அதிக சொத்து மதிப்பு கொண்ட கோவில்களாக இது ஒன்றாக இருக்குதுங்க. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா பல 1000 கோடி காணிக்கையாக மட்டும் திருப்பதி கோவிலுக்கு வருமானம் கிடைக்குதுங்க. தங்கம், வெள்ளி, விலை உயர்ந்த கற்கள்னு ஆபரணங்கள் கோவிலுக்கு சொத்தாக இருக்குது. ஏழுமலையானுக்கு அலங்காரத்திற்காக பயன்படுத்தக்கூடிய நகைகள் தவிர மற்ற நகைகள் பார்த்தீங்கன்னா வங்கிகளில் முதலீடு செய்யப்பட்டு அவற்றின் மூலம் கிடைக்கக்கூடிய வட்டி தொகை தாங்க கோவிலில் வளர்ச்சிக்காகவும் அறப்பணிகள் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டு வருதுங்க. திருப்பதி ஏழுமலையான்னு சொன்னாலே நம்முடைய மெய் சிலுக்குங்க. அவரை இன்னும் சில வினாடிகளாவது தரிசித்து விடமாட்டோன்னு அங்கு தரிசனம் செய்யக்கூடிய நம்ம எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்குதுங்க. அப்படி தரிசனம் செய்ய விரும்புவங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் இருந்தால் ஏழுமலையானை நீங்கள் மிக அருகில் நின்று நிதானமாக தரிசிக்க முடியும்னு சொல்லுவாங்க. திருப்பதியில் இருக்கக்கூடிய உண்டியலுக்கு பெயர் தாங்க காவலனா. இதற்கு என்ன அர்த்தம்னு தெரியுமாங்க? திருப்பதி கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் ஒருவர் விடாமல் பார்த்தீங்கன்னா உண்டியலில் காணிக்கை செலுத்திட்டு தான் செல்வது வழக்கமாக வச்சுருப்பீங்க. குபேரிடம்தான் திருமணத்திற்காக வாங்கிய கடனை தாங்க கலியுகத்தில் மனிதர்கள் யார் யாருன்னு பாவம் செய்தார்களோ அதற்கேற்ப பணத்தை வசூல் செய்து தன் கடனை அடைத்து விடுவதாக வாக்கு கொடுத்துருக்காரா பெரும்பாலுமே. அதன்படி தாங்க திருமால் நம்மிடம் வசூல் செய்து கொண்டிருக்கிறாரா. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இருக்கக்கூடிய பிரம்மாண்ட உண்டியலுக்கு காவலன்னு அழைக்கப்படுதுங்க. ஒரே நாளாக பல முறை நிரம்பக்கூடிய உண்டியல் இந்த கோவிலில் தாங்க அமைஞ்சிருக்கு.
ஒரு பெரிய பித்தளை அண்டாவை துணியால் சுற்றப்பட்டு ஒரு வண்டியில் வைத்து அதன் நம்ம பார்வைக்காக தெரியாமல் உள்ளே நிறுத்தப்பட்டிருக்குங்க. பணம் நிரம்பியதுமே பார்த்தீங்கன்னா அந்த உண்டியலை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறொரு புதிய உண்டியலை அங்கு வண்டியில் கொண்டு வந்து நிறுத்துவாங்களாம். மாற்று ஆலயங்களைப் போல இல்லைங்க, இங்குள்ள உண்டியல் ஒரே நாளில் நிறைந்து வேறு உண்டியல் மாற்று நிகழ்வு திருமலை மட்டும்தான் சாத்தியம்னு சொல்லலாம். ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா பல காவலன் மாற்றப்படுவது கூட உண்டுங்க. ஏழ்மையை தரிசித்துட்டு உண்டியலை காணிக்கை செலுத்துவதற்காக நீங்கள் வரிசையில் நிற்பதாக வைத்துக்கோங்க. அப்போது நீங்கள் காணிக்கை செலுத்தி காத்திருக்கும் போது அந்த உண்டியல் சரியாக நிரம்பாவிட்டால் தேவஸ்தான ஊழியர்கள் அதை அறிந்து கொண்டு அதற்கு மேலே அந்த உண்டியலை காணிக்கை செலுத்த அனுமதிக்க மாட்டாங்களாம். நிரம்பிய உண்டியலை சீல் செய்து அங்கிருந்து காணிக்கை பணத்தை என்னும் இடத்துக்கு கொண்டு சென்று வேளையில் உண்டியல் அருகே காணிக்கை செலுத்த காத்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் இருவரை தங்களுடன் அழைத்து செல்வாங்க. இந்த உண்டியல் நிரம்பியதால் ஊழியர்கள் சீர் செய்து எடுத்து செல்வாங்களாம். அப்போது தாங்க அவர்கள் உடன் இருந்தே 2 பக்தர்கள் சாட்சி கையெழுத்து போட வேண்டுமாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு சம்பிரதாய நிகழ்வாக தற்போதும் நடைபெற்று வருதுங்க. இந்த நடைமுறையை ஆதி காலத்திலிருந்து பின்பற்ற வருவதால் இன்றும் அதனை கைவிடாமல் தொடர்ந்து இந்த கோவில் தேவஸ்தானம் பின்பற்றி வருதுங்க. இப்படி உண்டியல் நிரம்பி விட்டதுன்னா சாட்சி கையெழுத்து போட்ட 2 பக்தர்களுக்கு ஒரு அற்புத வெகுமதி காத்திருக்குதுங்க. அது என்னன்னா மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு ஏழுமலையானை இலவசமாக தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவாங்களா. அதுவும் இறைவனுக்கு வெகு அருகில் நீங்கள் அழைத்து செல்லப்பட்டு தரிசனம் செய்ய வைப்பாங்களா. அப்போது தேவஸ்தான ஊழியர்கள் அவங்க அவசரப்படுத்த மாட்டாங்க. சுவாமியை நீங்கள் நிதானமாக தரிசித்து பிரார்த்தனை செய்துட்டு வெளியே வரலாங்க. இப்படிப்பட்ட அற்புத திருப்பதி உண்டியில் இருக்கக்கூடிய காவலன் நிரம்பும் போது அதன் அருகில் நிற்பவங்களுக்கு கிடைப்பதாக சொல்லப்படுது. இதுவே எம்பெருமானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நடக்குமாங்க. திருப்பதி ஆலயத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க சீலதோரன்னு அற்புத பாறைகள் இருக்குதுங்க. உலகத்திலேயே இந்த பாறைகள் தான் இங்கு மட்டும் அமைஞ்சிருக்கு. இந்த பாறைகளினுடைய வயது மட்டும் பார்த்தீங்கன்னா 250 கோடி வருடமாக சொல்லப்படுது. ஏழுமலையுடைய திருமணியும் இந்த பாறைகளில் ஒரே விதமாக இருக்குதாங்க. எந்த கருங்கல் சிலையானாலும் பார்த்தீங்கன்னா எங்காவது ஒரு இடத்துல சிற்பினுடைய ஒளிப்பட்டிருக்கக்கூடிய இடம் தெரியுங்க. உலக சிலையானாலும் உலகத்தை உருக்கி வார்த்த இடம் தெரியல. ஏழுமலையானுடைய திருவுருவச் சிலையில் அப்படி எதுவும் அடையாளம் தெரியலன்னு இந்த கருங்கல் சிலையை எடுத்துக்கொண்டாலோ சுரப்பசப்பாக இருக்கும். ஆனால் ஏழுமலையானுடைய திருமேனி நுணுக்க வேலைப்பாடுகள் எல்லாம் மெருகு போட்டது போல இருக்குதுங்க. ஏழுமலையான் விக்கிரகத்தில் நெற்றி சூட்டி காதணின்னு உருவம் நகபாரணங்கள் எல்லாம் நகைக்கு பாலிஷ் போட்டது போல பளபளப்பானுடைய திருவுருவச் சிலை பார்த்தீங்கன்னா எப்போதுமே 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தில் இருப்பதாகவும் திருப்பலை 3000 அடி உயரத்தில் உள்ள குளிர் பிரதேசங்க. அதிகாலை 4:30 மணிக்கு குளிர்ந்த நீர்னு பால் மற்றும் திரவியங்களால் அபிஷேகம் செய்வாங்க. ஆனால் அபிஷேகம் முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா ஏழுமலையானுக்கு வேர்க்குதுங்க. பீதாம்பரத்தில் வேர்வையை ஒற்றி எடுப்பாங்க. வியாழக்கிழமையில அபிஷேகத்திற்கு முன்னதாக நகைகளை கலற்றும் போது தாங்க ஆபரணங்கள் எல்லாமே சூடாக கொதிக்கின்றன. திருப்பதி ஆலயம் பார்த்தீங்கன்னா அதன் வழிபாடு உண்டியல் வசூல்னு பூஜை முறைகள் சாந்திர சம்பவங்கள் அனைத்துமே அதிசய நிகழ்வுகளாக இருக்குதுங்க. திருப்பதி கோவிலில் சமையல் கட்டு மிகவும் பெரியதாக இருக்குது. பொங்கல், தயிர் சாதம், புளி சாதம்னு சித்திரான்னம், வடை, முறுக்கு, ஜிலேபி, அதிரசம், போலி, அப்பளம், மௌகரம், லட்டு, பாயாசம், தோசை, ரவை கேசரின்னு பாதாம் கேசரி, முந்திரி பருப்பு கேசரின்னு தினமும் பெரிய அளவில் தயார் செய்யப்படுதுங்க. மேலும் இந்த கோவிலில் பார்த்தோன்னா தினமும் ஒரு புதிய மண் சட்டி வாங்குவாங்க. இதில் தயிர் சாதம் தவிர வேறு எந்த நெய்வேத்தியமும் கோவிலில் கற்ப கிரகத்திற்கு உள்ளே குலசேகரப்படியை தாண்டுவது கிடையாது. வைரம், வைடூரியம், தங்க பாத்திரங்கள் எதுவும் குலசேகரப்படியை தாண்டி செல்லாதுங்க. ஆடவனுக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்ட எச்சில் மண் சட்டியும் தயிர் சாதமும் ஒரு பக்தனுக்கு கிடைக்க பெற்றுச்சுன்னா அது மிகப்பெரிய பாக்கியமாக சொல்லப்படுது. உற்சவத்து வஸ்திரம் ஒரு செட் 20,000 ரூபாய் கட்டணமாகும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் 15 வஸ்திரங்கள் சாத்துவதற்கு சமர்ப்பிக்கப்படும். பணம் செலுத்திய பிறகு வஸ்திரம் சாத்துவதற்கு 10 வருடங்கள் காத்திருக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓ நமோ நாராயணா என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.